ஆண்டவரும் உலக ரட்சகரும் நல்ல மேய்ப்பருமாகிய இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்திலே சத்திய வசன தொலைக்காட்சி நேயர்கள் ஒருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்கு ஆரம்பமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 100க்கு அதிபதி பிரயத்திரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இது நாம் அறிந்த ஒரு சம்பவம் தான். இங்கே 100க்கு அதிபதி என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதன் இருக்கிறான். ஆனால் அவன் தன்னுடைய வேலைக்காரன் வீட்டிலே தீவிரவாதமாய் வந்து கஷ்டப்படுகிறான். ஆனால் இந்த வேலைக்காரனுக்கு குணம் வேண்டும், சுகம் வேண்டும் என்று சொல்லி அங்கே உள்ள யூத ஜனங்களை தலைவரை ஒருவரை நோக்கி, ஆண்டவரிடத்தில் போய் என்னுடைய வேலைக்காரனுக்கு சுகம் வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேளுங்கள் என்று சொல்லி அவரை அனுப்பி வைக்கிறார். இங்கே பார்க்கிற சத்தியம் நாம் என்னவென்றால், கர்த்தர் வந்து என்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. அல்லேலூயா, தேவநாமம் மகிமைப்படுவதாக. நானும் கூட கர்த்தரிடத்தில் வருவதற்கு என்னை பாத்திரனாக கருதவில்லை. தேவ சமூகத்திலே ஒரு தேவ பிள்ளை எவ்விதமாக தாழ்த்த வேண்டும் என்று இங்கே தேவ வார்த்தை கூறுகிறது. அல்லேலூயா. பாருங்க, இவன் ஒரு அதிகாரம் படைத்த ஒரு மனிதனாக இருக்கிறான். அவர் சொல்லுகிறான், நானே அதிகாரம் படைத்த மனிதனாக இருந்தாலும் எனக்கு அதிகாரம் படைத்திருக்க எனக்கு சேவகரும் உண்டு. என்ன அதிகாரத்துக்கு கீழ்பட்டு இருக்கிற சேவர் உண்டு. ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றவனை வா என்றால் வருகிறான். எனக்கு வேலைக்காரன் இதை செய் என்றால் செய்கிறான். ஆனாலும் நான் உம்மிடத்தில் வருவதற்கு தகுதி இல்லை ஆண்டவரே. இல்லாட்டால் நீர் என் வீட்டுக்குள் வருவதற்கு நான் தகுதியற்றவன். தன்னுடைய நிலைமையை உணர்கிறான். தன்னுடைய ஆத்மா தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கிறது, தேவனை விட்டு தூரமாக இருக்கிறது. ஆனாலும் கூட அவன் என்ன செய்கிறான்? தன்னை தேவனுக்கு முன்பாக தாழ்த்துகிறான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கும் கூட தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு உடைய வாழ்க்கையிலே தேவன் அண்டை வருவதற்கு ஒருவேளை மன கடினங்கள் இருக்கலாம், இல்லாவிட்டால் விட முடியாத பழக்க வழக்கங்கள் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கூட நீங்கள் தாழ்மைப்படுத்தும் போது, உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கும் போது, சொல்லப்போனால் மனம் திரும்பும் போது, கர்த்தரை அறிவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது, கர்த்ததாமே உங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், குற்றங்கள் எதுவாக இருந்தாலும் தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தால் அவர் சுத்திகரிக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வியாதியிலிருந்து குணமாவதற்கு அது தடையாய் காணப்படலாம். வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். ஒருவேளை டாக்டர்கிட்ட போயிட்டேன், இவ்வளவு பணம் நான் செலவழிச்சிருக்கிறேன், எவ்வளோ மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன், ஆனாலும் என் வியாதி என்னை விட்டு போக மாட்டேங்குது. புலம்பிக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், கர்த்தரண்டை வா, உன் இருதயத்தை அவருக்கு ஒப்புக்கொடு. ஏசாயா 53:5 கூறுது, நம்முடைய மீறல் நிமித்தம் இயேசு கிறிஸ்து காயப்பட்டார், நம்முடைய அக்கிரம நிமித்தம் இயேசு கிறிஸ்து நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசு கிறிஸ்து மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமடைகிறோம். எந்த தேவ பிள்ளை கர்த்தருடைய தழும்பையை நோக்கி பார்க்கும்போது அந்த தழும்புகளிலிருந்து ஒரு சர்வாங்க சுகம் உங்களுடைய சரீரத்திலே கடந்து வருகிறது. நீங்கள் விசுவாசிக்கும் போது, நீங்கள் உங்கள் பொல்லாத வழியில் விட்டு மனம் திரும்பி உங்கள் வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணிக்கும் போது, இன்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளேன் என்று சொன்ன தேவன் உங்களை தம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தால் உங்களை அப்படியே அணைத்துக் கொள்வார். ஆதலால் தான் வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு நிறைய ஜனங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பார்க்கும்போது கர்த்தரண்டை வருவதற்கு அவர்கள் தங்களை அர்ப்பணிக்காமல் இருக்கிறார்கள். ஒருவேளை அவருடைய அந்த கர்த்தரண்டை வந்தால் தங்களுடைய அடிமைத்தனங்களை விட்டுவிட்டு வர வேண்டுமே. எதுவாக இருந்தாலும் தேவன் பரிசுத்தம் உள்ளவர். இந்த பரிசுத்தமுள்ள தேவன் பரிசுத்தத்தை உங்களிடத்திலே இடத்திலே எதிர்பார்க்கிறார். ஆனால் அந்த தேவன் அதற்காக இரத்தத்தை சிந்திவிட்டார். அந்த பாவ மன்னிப்பு ஆகிய அந்த விலையேறப்பட்ட அந்த ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சரீர நோயும் சுகமாகும். இன்றைக்கு பாவ நோயாலே ஜனங்கள் இன்றைக்கு வாடிக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த 100க்கு அதிபதி சொல்கிறான், மற்றவர்களுக்காக அவன் விண்ணப்பிக்கிறான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, மற்றவர்களுக்காக நாம் இன்றைக்கு ஜெபிக்கிறோமா? மற்றவருடைய நன்மைக்காக நாம் நம்முடைய காரியங்களை செய்கிறோமா? எல்லாம் இன்றைக்கு மனிதன் தன்னுடைய சுய ஆதாயத்துக்காகவே வாழ்கிறான். மற்றவருடைய பிரயோஜனத்துக்காக நாம் வாழ வேண்டும். ஒருவேளை அந்த வேலைக்காரன் திமிர்வாதத்தில் உள்ள அந்த வேலைக்காரன் கர்த்தரை அறியாதவனாக இருந்திருக்கலாம்.
இந்த அன்பான 100க்கு அதிபதியுடைய வாழ்க்கை நிமித்தமாக அவன் கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருப்பான். நான் விசுவாசிக்கிறேன். அதனால் நம் மூலமாக இன்றைக்கு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக, இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டுகொள்ளும்படியாக, இந்த பரிசுத்தமுள்ள தேவனை அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்துவார். அதனால தான் எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவாகிய அந்த வார்த்தையை நாம் அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அந்த வார்த்தை சத்தியத்தமாய், அந்த வார்த்தை அவருடைய சரீரத்திற்குள் சென்று எல்லாவித பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதலை சுத்திகரித்து அவர்களை சுத்தமாக்கி நீதிமானாக மாற்றுகிறது. அது மாத்திரமல்ல, அவர்கள் அந்த வியாதியை நீக்கி சொஸ்தப்படுத்துகிறது. அதற்கு தான் கர்த்தர் உங்களையும் இனிமேல் அழைத்திருக்கிறார். ஒரே ஒரு வார்த்தை. அல்லேலூயா! எவ்வளவு சொல்கிறார். கர்த்தருடைய வார்த்தை மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை இந்த 100க்கு அதிபதிக்கு இருந்தது. கர்த்தர் அதுதான் எதிர்பார்க்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்முடைய பேசுகிற வார்த்தை என்ன, அந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கணும். அல்லேலூயா! விசுவாசிக்கிற யாவருக்கும் அவைகள் என்னது செய்யுதான்? அவைகள் தேவ பலனும் ஆரோக்கியமாக இருக்கிறது. வேதத்தில் உள்ள வார்த்தைகள் எல்லாமே அது புடமிடப்பட்டவைகள். தம்மை நம்புகிற அனைவருக்கும் ஒரு கேடமாய் இருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என்று வேதம் கூறுது. அல்லேலூயா! எனக்கு அன்பான தேவஜனமே, இன்றைக்கு அந்த வார்த்தைக்காக தீவுகள் முழுவதும் காத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா! இந்த தேவ வார்த்தை தான் மாம்சமாகி இயேசு கிறிஸ்து எனும் பேரில் இந்த பூமிக்கு வந்தது. 2000 வருடங்களுக்கு முன்பாக பரலோகத்தில் இருந்த வார்த்தை இந்த பூமிக்கு மனிதனாக இறங்கி வந்து நமக்காக வெளியேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி அது மீண்டுமாக பரலோகத்துக்கு அந்த தேவ வார்த்தை சென்று இருக்கிறது. இந்த தேவ வார்த்தையை விசுவாசிக்கும் போது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆத்மாவில் உள்ள வியாதி சுகமாகுது, சரீரத்தில் உள்ள வியாதி சுகமாகுது. அது மாத்திரமல்ல, நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு பரலோகத்துக்கு போகிற அவருடைய மனவாட்டி தேவ சபையாக மாற்றப்படுகிறோம்.